மணி வச்சு நம்ம வந்து இதில் தைச்சிடலாம். நான் அதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2-3 தடவை வந்து இந்த தையல் வந்து போட்டிருக்கிறேன். அதே மாதிரி தையல் போடும்போதும் அந்த நூல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கட் ஆகாத மாதிரி நல்லா வந்து டைட்டாக ஒரு ரெண்டு தடவை அந்த மாதிரி வந்து டபுள் நூலாக போட்டு வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். இப்போ வர நூல் எதுவுமே வந்து அவ்வளோ அளவுக்கு சரியில்லை. நம்ம வந்து சும்மா இப்படின்னு ஒரு இழுத்தாலே நூல் வந்து கட் ஆகிட்டு போயிடுது. அதனால் வந்து நம்ம தைச்சது என்றைக்குமே இருந்தாலுமே கஸ்டமர்ஸ்க்கு வந்து அதெல்லாம் பிரியக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நான் சொல்கிறேன். இல்லைன்னா பாருங்கள், அது வந்து நம்ம தைச்சி கொடுத்தாலும் பிரிஞ்சிருச்சுன்னா என்ன, அது மணியெல்லாம் பிரிஞ்சு போச்சுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு பெரிய குறை மாதிரி சொல்லுவாங்க. அதுக்கு நம்ம வந்து வாய்ப்பு தர வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இப்போ நம்ம செய்கிற வேலையை கொஞ்சம் நல்லா நீட்டாக செஞ்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். இப்போ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த பீட்ஸ் எல்லாமே வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கிறேன். இந்த இதுக்கும் கீழே இதுக்கும் மேல் இதுக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்குது.